நிச்சயமாக. வணக்கம் பவித்ரா. செங்கல்பட்டு தாலுகா காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பழத்தோட்ட பகுதியில் அமைந்துள்ள அரசினர் பாதுகாப்பு இல்லத்தில் இருந்து 12 சிறார்கள் தப்பிச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடையதாக கூறப்படும் சுமார் 80க்கும் மேற்பட்ட சிறார்கள் இந்த பாதுகாப்பு இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இரவு 12 சிறார்கள் அங்கிருந்து வார்டன் மற்றும் கேட் கீப்பரை தாக்கிவிட்டு பாதுகாப்பு இல்லத்திலிருந்து தப்பிச் சென்றனர். தப்பிச் சென்ற சிறார்கள் வழியில் சென்ற இருசக்கர வாகன ஓட்டிகளை தாக்கிவிட்டு அவர்களிடம் இருந்து செல்போன், பணம் மற்றும் இருசக்கர வாகனங்களை பறித்துக் கொண்டு தப்பி ஓடியுள்ளனர். மேலும் பாதுகாப்பு இல்லத்தில் வெளியே நிறுத்தப்பட்டிருந்த ஒரு இருசக்கர வாகனத்தையும் அடித்து சேதைப்படுத்தியுள்ளனர். தகவலிருந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தாலுகா காவல்துறையினர் பாதுகாப்பு இல்ல அதிகாரியிடம் தீவிர விசாரணையும் மேற்கொண்டனர். சிறார்கள் எவ்வாறு தப்பிச் சென்றனர், இதற்கு பின்னணியில் ஏதேனும் திட்டமிடல் உள்ளதா, அவர்கள் எந்த திசையில் சென்றார்கள் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தப்பியோடிய சிறார்களை கைது செய்ய 2 தனிப்படைகளும் காவல்துறையினர் அமைத்துள்ளனர். மேலும் இரவு நேரங்களில் முக்கிய சாலைகளிலும் காவல்துறையினர் இந்த சிறார்களை பிடிப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தாலுகா காவல்துறையினரும் நகர பகுதி காவல்துறையினரும் அரசு பேருந்துகளில் கூட சிறார்கள் தப்பி செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிய வந்ததை அடுத்து அரசு பேருந்துகளிலும் முழுமையாக தேடி உள்ளனர். பின்பு செங்கல்பட்டு நகர பகுதியை ஒட்டியுள்ள பரனூர் ரயில் நிலையம் மற்றும் புறவழி சாலை, அதாவது சென்னையிலிருந்து திருச்சி செல்லக்கூடிய மார்க்கமாகவும் திருச்சியிலிருந்து சென்னை செல்லக்கூடிய மார்க்கமாகவும் வழித்தடங்களில் தேடி உள்ளனர். குறிப்பாக இந்த தேடுதலுக்கு பிறகு அந்த ஆகாஷ் என்ற ஒரு நபர், அதாவது தனி சிறார் ஒருவர் KK நகர் பகுதியில் இருந்துள்ளார். அந்த நபரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.